உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? அதான். ஆமாண்டா, ஒரு மாதிரி தான் இருக்கும். நீ வராத, வரவே வராத. ஈஸ்வரி, ஏன் கண்ணு கலக்குற? யார்கிட்ட பேசியிருந்த? எழில் கிட்டதான் பேசினேன். தாத்தாவுக்கு பிறந்த நாள் கோயில வச்சு கொண்டாடுறோம்னு சொன்னேன். நான் வரேன் பாட்டின்னு ஒரு வார்த்தை கூட அவன் வாயில இருந்து வரலங்க. அப்புறமும் நானாதான் உனக்கு இஷ்டம் இருந்தா வான்னு கூப்பிட்டேன். அதுக்கு நான் வந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு கேக்குறான். அதுக்காக நீ அவனை வர வேண்டாம் சொன்னியா? வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க? பாக்கி என்னடான்னா, எழிலுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. எழில் அதுக்கு மேல இருக்கான். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் ஈஸ்வரி? அதெல்லாம் சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான் எங்கங்க சண்டை போட்டேன்? விடு, தேவையில்லாம பேசி இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுக்கா? இதெல்லாம் யோசனை பண்ணிதான் பிறந்த நாளே கொண்டாட வேண்டாம்னு சொன்னேன். எங்க கேக்குறீங்க? உடனே நீங்க ஆரம்பிக்காதீங்க. நல்லதுதான் சொன்னேன். அது இப்படி எல்லாம் போய் முடியும்னு நான் என்ன கனவா கண்டேன்? யாருக்குமே பொறுமை இல்ல. பாக்கியா என்ன நினைச்சு சொன்னான்னு எனக்கு இன்னமும் புரியலங்க. வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டா. அவனும் உடனே கிளம்பி போயிட்டான். என்ன பண்றான், என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வயசான காலத்துல எவ்வளவுதாங்க யோசிக்கிறது? இதெல்லாம் சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சும்மா என்ன யோசிக்கிறீங்க? தாத்தாவோட 80வது பிறந்த நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஊரை கூட்டி பெருசா கொண்டாடணும்னு நினைச்சிருந்தேன். கடைசியில நேர்ல போய் ஒரு விஷ் கூட பண்ண முடியாதுன்னு போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டா. ஏன் போக முடியாது? அதெல்லாம் நீங்க போலாமே. எப்படி போக முடியும்? இங்க பாருங்க ஏழன், வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஏன் போக முடியாது? அது நல்லா இருக்காது அமர்தா. அது ஏன் நல்லா இருக்காது? அங்க வச்சு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கஷ்டமா போயிடும்ல. என்னால மத்தவங்க சந்தோஷமா கெடுற மாதிரி ஆயிடும். அது எல்லாமே நான் வந்தா மட்டும் தான் நடக்கும். நான் இல்லனா உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ நீ வராம என்ன மட்டும் போக சொல்றியா? ஆமா ஏழன், நீங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. ஏன் அமர்தா எப்பவுமே ஒதுங்கி நிக்கிற? நீயும் நானும் ஒண்ணுங்கிறது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியாமலாம் இல்லங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீ விலகி நிக்கிறனா நானும் விலகி நிக்கிறேன். ஐயோ, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. நீ போக முடியாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன் அமர்தா. பாட்டியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இப்ப போகலன்னா அப்புறம் நல்லா இருக்காது. எல்லார பத்தியும் நானும் யோசிக்கணும்ல. நீங்க வருவீங்கன்னு தாத்தா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் தாத்தா புரிஞ்சுப்பாரு. எழன், போயிட்டு வாங்க. இல்ல அமர்தா, நான் போகல. அடுத்த வருஷமா தாத்தாவுக்கு பிறந்த நாள் வரும். அதுக்குள்ள நமக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். நானும் படம் பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் பட வேலையை ஆரம்பிக்கவாது செஞ்சிருப்பேன். அந்த சக்சஸோட தாத்தாவை போய் பார்ப்பேன். பர்த்டேவை கொண்டாடுறேன். அதுதானே நமக்கு சந்தோஷம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அம்மாவும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க சக்சஸ் ஆவீங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப போகாம இருக்கிறது சரி கிடையாது. அம்மாவுமே நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்க தான் செய்வாங்க. போயிட்டு வந்துருங்க எழன். இல்ல அமர்தா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போகல. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். எழன், ஆமாங்க, ஆக்சுவலா ஃபுல்லா டெக்கரேட் பண்ணோம். கிராண்டா இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ஒரு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே பண்ண சொல்லிருங்க. கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? மறுபடியும் நீங்க எனக்கு அவரோட நம்பர் அனுப்பிடுங்க. நானே கால் பண்ணிக்கிறேன். ஓகே? நான் அட்வான்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மீதி பணத்தை உங்களுக்கு காலையில் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டெக்கரேஷன் பண்றவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். பாப்பா தூங்கிட்டாளா? அவ தூங்கிட்டா. சரி. ஐயோ, நான் யார்கிட்ட பேசுங்கிறதே மறந்துட்டேன். டெக்கரேஷன் ஆல்ட்ட இந்த கோயில் ஆல்ட்ட பேசியாச்சு. சாப்பாடுக்கு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பூஜை சாமான்லாம் ஓகே, ஃபோட்டோகிராஃபரும் ஓகே, கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே. இவருக்கு மட்டும் ஒரே ஒரு ரிமைன் கால் பண்ணான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அவர் பிஸியா இருப்பாராக்கும். மேபி. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டேன். வேற ஏதாவது இருக்கா ஜெனி? எனக்கு டக்குனு எதுவும் ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. ஹலோ, உடனே கேட்குறேன். வேற ஏதாவது பண்ணுமா? அவ்வளவுதான் சொல்லியா? சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஆண்டி அங்கிளையும் அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவும் ஃபோன் பண்ணணுமா உங்களுக்கு? இல்ல வேண்டாம். கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்க. ஷூர்ல? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், என்ன பண்ணாலுமே ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏய், என்ன மோதியை பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்கறதுக்கு இந்த லிஸ்ட்டை பார்த்து ஏதாவது விட்டு போயிருக்கான்னு சொல்லலாம்ல? எவ்வளவு கன்ஃபியூஸா இருக்க? ஆமா, நீ எப்ப சொல்லியா இப்படி மாறின? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எப்போ இப்படி மாறினன்னு கேட்டேன். புரியலையே.
நீ இப்படி இருக்கணும் தான் சொல்லியா நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எழில் மட்டும் வீட்ல இருந்திருந்தானா என்ன எதுவுமே செய்ய விட மாட்டான். அந்த பையனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிருவான். அவனும் இல்ல, எல்லாம் நான் தான் செஞ்சான். அவன் இல்லாம இந்த வீட்டுல முதல் தடவை ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னால அதை இமேஜின் கூட பண்ண முடியல. எனக்கும் அது புரியவே இல்ல சொல்லியா. எழில ஏன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல? ஆண்டி எழில கூப்பிடுவாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க கூப்பிடவே இல்ல. அட்லீஸ்ட் நீயாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. எப்படி என்னால கூப்பிட முடியுமா? எப்படி நான் கூப்பிடுவேன்? என் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்த மாதிரி வீட்டுல ஃபங்க்ஷன் வான்னு கூப்பிட முடியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி பண்ணா. எனக்கு புரியுது சொல்லியா, பட் கூப்பிட்டு தானே ஆகணும். இல்ல ஜெனி, அதெல்லாம் நல்லா இருக்காது. வேணா ஒண்ணு பண்றேன், அம்மா கிட்ட பேசுறேன். அவங்ககிட்ட சொல்லி எழுதி கூப்பிட சொல்றேன். அம்மா கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வருவான். நான் வேணா அம்மாட்ட பேசி பார்க்கவா? ஏன்னா அம்மா போட்டோகிராஃபர் கால் பண்றாரு, மறந்தே போயிட்டேன். பேசி வந்துடுறேன். பேசிட்டு வா. சொல்லுங்க. ஆமா மா, என்ன இனியா, தூங்கலியா? தூக்கமே வரலமா. என்னாச்சு? ஏன் தூக்கம் வரல? தெரியல. எதையாவது யோசிச்சுட்டு இருக்கியா? எழில நாளைக்கு வருமாமா? அண்ணன் இங்க இருந்து போய் 2 நாள் ஆச்சுமா. அண்ணன், அமிர்தாக்கா, நிலா பாப்பா எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குமா. நாளைக்கு அவங்க வருவாங்களா? அத நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நீ தூங்கு. நீ அண்ணனை கூப்பிட்டியாமா? இல்ல, கூப்பிடல. ஏன் கூப்பிடல? நாளைக்கு தாத்தாவோட பிறந்த நாள்னு அவனுக்கே தெரியும். மா, நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ண போறோம்னு அண்ணனுக்கு தெரியுமா? அது யாராச்சும் சொன்னாதானே தெரியும். அதெல்லாம் சொல்லிருப்பாங்க இனியா. யாரு? வீட்ல யாராவது சொல்லிருப்பாங்க. நாளைக்கு போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கும்போது அண்ணன் இல்லைன்னா நல்லாவே இருக்காதுமா. நீ ரொம்ப யோசிக்காம படுத்து தூங்கு இனியா. தூங்கு. என்ன அப்படி பாக்குற? நானும் செழியன் அண்ணனும் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கோம். உன்னை அழலாம் வச்சிருக்கோம். ஆனா எழில் அண்ணன் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்துச்சு. எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அப்படி இருந்தும் நீ ஏமா எழில் அண்ணனை வீட்டை விட்டு போக சொன்ன? அண்ணன் பாவம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இனியா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் புரியாது. நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா என்னையே இது வரைக்கும் நீ வீட்டை விட்டு அனுப்புனதே இல்ல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுவும் உனக்கு சொன்னா புரியாது. என்ன காரணம்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். காலையில நிறைய வேலை இருக்குடி. கேள்வி மேல கேள்வி கேட்காம தூங்குறியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிட்டா? என்ன? இவ்வளவு நாள் நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பல. இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணா அனுப்புவியா? அதான் நீ தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. பண்ண மாட்டேமா. ஒரு வேலை பண்ணா அனுப்பிடுவியா? ஆமா, யாரும் ஒன்னும் இனி சின்ன பிள்ளைங்க கிடையாது. வீட்டை விட்டு அனுப்புற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அனுப்பதான் செய்வேன். நிஜமாவா? நிஜமா தாண்டி. தூங்குடி ஒழுங்கா. மா மா, நிஜமாவே அனுப்பிடுவியா? ஆமா, நிஜமாவே அனுப்பிடுவேன். வெளிய போனா ஜாலியா இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கலாம்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே போனாதான் இந்த வீட்டுல நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்ற அருமை தெரியும். நாம இருக்கிற இடத்துல எவ்வளவு நல்லா இருக்குங்கிறதும் தெரியும். மா, நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற? இல்லையே, நான் சீரியஸா தான் சொல்றேன். மா, அப்படிலாம் சொல்லாதமா. அண்ணன் எப்படியோ நீ இல்லாம மேனேஜ் பண்ணி தனியா இருக்கு. என்னால ஒரு நாள் கூட நீ இல்லாம இருக்க முடியாதுமா. நீ வேணா பாரு, இனிமே நான் எந்த தப்புமே பண்ணாம இருப்பேன். மா, அப்படி இருந்தா அனுப்ப மாட்டல? என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? மா, நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொல்லிட்ட. அப்படிலாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுமா. மா, நான் தான் சொல்றேன்ல, நீ வேற எதுவுமே சொல்ல வேணாம். வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லு. சரி, அனுப்ப மாட்டேன். மா, நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்போது நீ ப்ரௌடா ஃபீல் பண்ணல? அதே மாதிரி தான் நான் உன்னை எப்பவும் ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன். இனிமே இப்படி கஷ்டப்படுத்தவே மாட்டேமா. சரி, நீ கண்டதையும் யோசிக்காம இப்ப தூங்க.
என்ன புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? அது என்னன்னு தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது வேணுமா? ஆமா, ஒரு பாட்டு பாடுறியா? நான் எந்த காலத்துல பாட்டெல்லாம் பாடியிருக்கேன்? குடிக்கவோ சாப்பிடவோ ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு போல இருக்கு, அதான் மலைப்பாம்பு மாதிரி நானும் நெளிஞ்சு நெளிஞ்சு படுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ ஏன் தூங்கல? என்னன்னு தெரியலங்க, எனக்கும் தூக்கம் வரல. ஏன், நீ நிறைய சாப்பிட்டியா? ஆஹா, சாப்பாடெல்லாம் அளவா தான் சாப்பிட்டேன். ஆனா ஏன் தூக்கம் வரலன்னு தான் தெரியல. ஆ. 11:50. ஏய், என்ன எந்திரிச்சு உட்காந்துட்ட? இல்லங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி தான் இங்க இருக்க. ஐயோ, எனக்கு வெந்நீர் வேணுங்க. நான் வேணா போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் போட்டு குடிச்சிட்டு வரேன். அட என்ன இவ? பாத்து லைட்ட போட்டு போ. சரி சரி. பிறந்த நாளாச்சே, ஒரு வாழ்த்து சொல்லிட்டு தூங்கலான்னு பார்த்தா மணி 12 கூட ஆக மாட்டேங்குது. எனக்கு வேற தூக்கம் வருது. ஐயோ, நான் இங்க நிக்கிற நேரத்துல அவர் தூங்கிட்டாருன்னா வேண்டாம் வேண்டாம். என்னங்க, என்ன முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? முடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? வெண்ணி போடல? இல்ல, இங்க இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறேனா? ஏய் ஈஸ்வரி, என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமாவே இருக்கா? என்ன ஒண்ணும் இல்லையே, நீங்க படுங்க படுங்க, தூங்குங்க. ஒன்னும் சரியில்லையே. அப்பா இறைவா. பதினொன்று 55 தான் ஆகுதா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஏங்க, என்ன தூங்குறீங்களா? இல்ல, என்ன? ஆமா, உங்க அக்கா போன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? எந்த அக்கா? அதாங்க ஜோதி அக்கா. ஜோதி அக்கா போன வாரம் தானே போன் பண்ணா. எப்படி இருக்காங்களா? என்ன, நான் பேசினாலே ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கோவப்படுவேன். இப்ப என்ன புதுசா அக்கறையா கேட்டுட்டு இருக்கிற? என்ன விஷயம்? என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். என்ன இன்னைக்கு என்ன ஒரு மார்க்கமாவே இருக்க நீ? சரியில்லையே. 11:58 தான் அது. ஏங்க, கோவில்பட்டியில நல்ல மழையாங்க, நியூஸ்ல சொன்னாங்க. கோவில்பட்டில மழை பெஞ்சதுன்னா உனக்கு என்ன வந்துச்சு? சும்மா சொன்னேங்க. ஆமா, எதுக்கு இப்ப சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன், நான் பேசக்கூடாதா? நீ பேசுனதுல வராத தூக்கம் கூட எனக்கு வந்துருச்சு. நானும் தூங்குறேன், நீயும் தூங்கு. அப்பா, ஏய் என்ன பண்ற? ஏய், இப்ப என்ன சேலத்துல வெயில் அடிக்குதா? கையை கொடுங்க. ஏய், என்ன அட, கையை கொடுங்கண்ணா. என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏடி, இதுக்குதான் இந்த உருட்டு உருட்டிட்டு கிடந்தியா?